பாட்டி வைத்திய மூலிகை தொக்கு வகுப்பில் என்ன விசேஷம்? பாட்டி வைத்தியம்னா பாட்டி தான் தயாரிக்கணுமா? உண்மையிலே அந்த காலத்தில் தாத்தாக்கள் தான் தயாரித்தாங்க. தாத்தாக்கள் பொடிகளாக, களிம்புகளாக, தொக்குகளாக தயாரித்தாங்க. பாட்டிகள் அந்த மூலிகைகளை உணவாக மாற்றினாங்க, உணவாக செஞ்சாங்க. இன்றைக்கு அந்த மூலிகள் நம்ம கண் முன்னாடி தான் இருக்குது, நம்ம பயன்படுத்துறது இல்லை. சும்மா உதாரணத்துக்கு உங்களுக்கு கொத்தமல்லி தழையும் புதினா தழையும் போட்டிருக்கேன். இது மட்டும் மூலிகைகள் இல்லை, இன்னும் நிறைய மூலிகைகள் இருக்குது. உதாரணத்துக்கு முருங்கை மிகப்பெரிய மூலிகை, வேப்பங்குழந்து மிகப்பெரிய மூலிகை, கொய்யா இலைகள் மூலிகை, மஞ்சள் இலைகள் மூலிகை. இந்த வகுப்பு ஏற்கனவே நடத்தியாச்சு, அதோட ஃபீட்பேக்கை நீங்கள் பார்க்கலாம். இந்த வகுப்பினுடைய ஸ்பெஷாலிட்டி அண்ட் சக்ஸஸே இது ஒரு அருமையான பிஸ்னஸ் வகுப்பு, அதோட பாரம்பரியத்தை மீட்டெடுக்கக்கூடிய உணவு முறை தொக்குகள் வகுப்பு. கலந்து கொள்ளுங்கள். அறுசுவையும் கொண்ட 12 வகையான மூலிகை தொக்குகள் தயாரிப்பது எப்படி, விற்பனை செய்வது எப்படி. வகுப்பு வருகிற 10ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 6 மணிக்கு பதிவு செய்து கொள்ளுங்கள். தொழிலாக செஞ்சாலும் லாபம், வீட்டுக்கு செஞ்சால் ஆரோக்கியம். கற்றுத்தருபவர் உங்கள் கவிதா பலராமன்.